ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வள்ளிமா சமையலில் செய்ய போகிறது களிங்க, ராகி களி. அது வந்து குக்கரில் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேங்க. அதோட அளவு சொல்கிறேன். இது 1 டம்ளருங்க ராகி மாவு. 1 டம்ளர் மாவை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம். அதே அளவு டம்ளருங்க, அதில் வந்து 2.5 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறேங்க. நம்ம இதை வந்து இப்போ கரைச்சிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. நம்ம இதை வந்து கெட்டியாகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கிளற போகிறோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எடுத்து குக்கரில் வைக்க போகிறோம். எப்படி கெட்டியாகிற வரைக்கும் கிளறேன் அப்படின்னு பாருங்கள். இது மாதிரி கிளறிட்டே இருக்குங்க. கெட்டியாகிற வரைக்கும் கிளற போகிறேங்க. இடிக்க வச்சு பிடிச்சிக்கோங்க. கெட்டியான கிளற முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கெட்டி ஆயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டி ஆயிரும். கட்டி பிடிக்குங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. கரைஞ்சிரும். கட்டி கலக்க கலக்க கைவிடாமல் கிளறுங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா கட்டி எல்லாம் கரைஞ்சிருங்க. நல்லா கெட்டியாகணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். வேகிறதுக்காக தான் வைக்க போகிறோம். அதில் கெட்டியாகாது. பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. களி பதத்துக்கு வந்துருச்சுங்க. நம்ம இப்போ எடுத்து வேக தான் வைக்க போகிறோம் குக்கரில். இது சுற்றி வலிச்சு விட்டு ஒரு மூடி போட்டு குக்கரில் வச்சிடலாங்க. குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க. அதுக்குள்ளார இப்படி வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு இது மாதிரி குக்கரை இப்போ மூடி விடலாம். 6 சவுண்டுக்கு வரட்டுங்க. 6 சவுண்டு வந்தால் கரெக்டாக வெந்திருக்குங்க. நான் காமிக்கிறேன். 6 சவுண்டுக்கு விடலாம். 6 சவுண்டு வந்துருச்சுங்க. சவுண்டு அடங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ராகி களி ரெடி ஆகிருக்குங்க. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்குங்க. நமக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். ஆறிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து போடலாம் சாப்பிட்றதுக்கு. களியை நான் எடுத்து பிளேட்டில் போட போகிறேங்க. இந்த கரண்டியில் பாருங்க. இது மாதிரி களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள். இது கூட நம்ம கீரை குழம்பு வச்சு சாப்பிட போகிறோங்க. அட்டகாசமான களி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.